நம்ம முன்னோர்கள் நமக்கு யாரை தெய்வமா வீட்டுல காமிச்சிட்டு போயிருப்பாங்கன்னா மகாலட்சுமியை தான். அவளுக்கு சம்பந்தமா இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம். அடுத்து அதோடைய அருள் பெற்றவர் யாருன்னா முருகப்பெருமான், சிவபெருமான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா என்னன்னா ஏதாவது ஒரு படத்தை வச்சு நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்கன்றதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப சிவபெருமான் தான் உங்களுக்கு பிரதானம்னா அவரை மட்டும் வச்சு வழிபடுங்க. பெருமாள் தான் உங்களுக்கு பிரதானம், நீங்க வைணவத்தை பின்பற்றுறீங்கன்னா அதை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. முருகன் தான் பிரதானம்னா அதை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வழிபாடு என்பது என்ன பொறுத்தளவுல அதுல உங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, பொறுப்புகள் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். தெய்வத்தை நீங்க கும்பிடணும், காலையில நிச்சயமா எழுந்திருக்கணும், பக்தியோட விளக்கேற்றணும், அதற்குன்னு உரிய நெய்வேத்தியத்தை நம்ம பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். சோ இதுல பொறுப்புகளை அதிகப்படுத்துற மாதிரி உங்க பழுவை கூட்டிக்காதீங்க. இப்ப 20 படம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்போ ஒரு சிலை வழிபாடு, யந்திர வழிபாடு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்ப இந்த ஸ்பெண்ட் பண்றதுக்கான நேரமும் மனநிலையும் அமைதியும் உங்களுக்கு எல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு நீங்க செயல்படுத்தணும். ஒருவேளை இதெல்லாம் ஒருத்தர் பர்ஃபெக்டா பண்றாருன்னா அவங்களுக்கு கணவர் இல்ல, குழந்தைகள் இல்ல, யாருமே இல்ல, தனிமையா இருந்தா மட்டும்தான் அந்த 3 வேலையும் சரியா பண்ண முடியும். இந்த பொறுப்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தெய்வ வழிபாட்டை வீட்டுல ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாதுன்னா செய்யவே முடியாது. அது சாத்தியமும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட.